ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்மை. அதுக்கு தேவையானது மண் அகல் விளக்கு 4, கரிசலாங்கண்ணி பவுடர், தீப்பெட்டி, நெய், வீட்டிலே செஞ்ச நெய், இது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அப்புறமா திரி. மண் சட்டி இருந்தால் ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாதனால நான் இப்போ எவர்சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு நெய், பாதி அளவு விளக்கெண்ணெய் போட்டுட்டு அப்புறமா அதில் அந்த பவுடர் எடுத்து 4 இதுலேயும் ஈக்குவலாக போட்டுருக்கேன். போட்ட பிறகு நல்லா நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு திரி போடணும். திரி போட்டுட்டு காற்று அடிக்காத இடத்துல 4 விளக்கையும் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும். இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு அதில் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும். இது 4 to 5 hours இந்த மாதிரி மூடியே வச்சுருக்கணும். விளக்கு அதுவாக ஃபுல்லு எரிஞ்சிட்டு அதுவாக அணையிற வரைக்கும் அப்படியே மூடிய வைக்கணும். இப்போ மூடி வச்ச தட்டை எடுத்தால் இந்த மாதிரி கறி அதில் பிடிச்சிருக்கும். அந்த கறியெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனில் இல்லைன்னா கத்தியில் எடுத்து வச்சுட்டா கறி தூளை எடுத்து வச்சுக்கணும். அந்த தூளில் கொஞ்சம் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் போட்டுக்கணும். இல்லைன்னா நான் போடுறது விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் 3 ட்ராப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வீட்லேயே செய்கிறதுனால இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட இது நல்லது தான். மூணு ட்ராப் மட்டும் நான் போட்டிருக்கேன். நிறையாவும் போட்டால் அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்மையில் எந்த கெமிக்கலும் இல்லை. 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா விளக்கெண்ணெல்லாம் ஆட் பண்ணிக்கனால இது ரொம்ப குளிர்ச்சியானது கண்ணுக்கு. ஈவன் பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நியூ அப்டேஷன் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.